தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 19வது அதிகாரம். புறம் கூறாமை. 189வது குறள். அறம் நோக்கி ஆற்றுங்கள் வையம், புறம் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இந்த குறளின் விளக்கம்: ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தை கருதியேதான் உலகம் தாங்கி கொண்டிருக்கின்றதோ. அதாவது, ஒருவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசுகிறதும் பழிச்சொல் சொல்கிறவனையும் இந்த பூமி, அதாவது வையம் அப்படின்னா உலகம், அறம் நோக்கி, அறத்தை நோக்கி அறநெறியோடு இந்த உலகம் சுற்றி கொண்டு இருக்கு இல்லையா, அந்த உலகம் நினைக்குதான், இந்த வையம், இந்த நிலம் நினைக்குதான் இவனையும் நாம் சுமக்கிறதும் நமக்கு ஒரு அறந்தான் அப்படின்னு இந்த பூமி நினைக்குதான். இவனையும் நாம் சுமந்து தான் ஆகணும். இந்த பூமியில், சுற்றும் பூமியில் இந்த புறம் பேசுபவனையும் சுமக்கிறது நம்மளோட நெறியான பண்பான ஒரு அறம் அப்படின்னு நிலமே நினைக்குதான். ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ. பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்று எண்ணி இப்பூமி சுமக்கின்றது போலும். அதாவது, இந்த புறம் பேசுகிறவனையும் சுமக்கிறது, இவனை சுமந்து இந்த உலகத்தை சுற்றுறதும் நம்மளோட கடமையே, நம்மளோட தர்மமே அப்படின்னு இந்த பூமி சுற்றுதான். ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கின்றது.